ப்ரீ ஒரு துணிச்சலான சிறுமி. அட்வென்ச்சர் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். புதிய இடங்கள், புதிர், மர்மம் என்றால் அவள் கண்கள் உடனே ஜொலிக்கும். எதுக்கும் பயப்பட மாட்டா. அப்படித்தான் ஒரு நாள் வீட்டருகே இருந்த காட்டு பாதையில் ப்ரீயும் டீனாவும் ஜாலியாக ஸ்கேட்டிங் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்று ஒரு அதிசய சாகசம் காத்திருக்குன்னு. காட்டின் ஆழத்திலிருந்து மெதுவான கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. ப்ரீயும் டீனாவும் திடுக்கிட்டு நின்றார்கள். அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு சுற்றி பார்த்தார்கள். மீண்டும் குரல் கேட்க அதை தேடி அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய மரத்தை பார்த்தாங்க. கிட்ட போன அவங்க கால் வலிக்கு அங்கிருந்த ராபிட் பரோக்குள்ள விழுந்துட்டாங்க. பயந்தாலும் உடனே எழுந்து மேலிருந்த தூசியை தட்டிட்டு அவங்க முன்னால் தெரிந்த ஒரு மினுமினுக்கும் பாதையில நடக்க ஆரம்பித்தாங்க. அது அவங்கள மஷ்ரூம் வில்லேஜுக்கு கொண்டு போய் விட்டது. மஷ்ரூம் வில்லேஜ் பார்க்கவே பிரமிப்பா இருந்தது. அவங்க நடக்கும்போது டீனா தெரியாம தன் காலை அங்கிருந்த ஒரு மஷ்ரூம் கேர்ள் மேல வைக்க போயிட்டா. மஷ்ரூம் கேர்ள் பயந்து அலறி அங்கிருந்து ஓடுனா. ப்ரீயும் டீனாவும் அவளை பின்தொடர்ந்து போய் அங்க அவங்க மஷ்ரூம் கேர்ள், மஷ்ரூம் ஃபேரி, பட்டர்ஃப்ளைன்னு எல்லாரையும் அதிசயமா பார்த்தாங்க. திடீர்னு அவங்க முன்னாடி ஜெஃப் தொப்பென்று வந்து விழுந்தான். அவன் கோமா எழுந்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டான். ப்ரீ, நாங்கள் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். மஷ்ரூம் கேர்ள் அவங்கள அவள் வீட்டுக்கு கூப்பிட்டா. ஆனால் சப்பி மஷ்ரூம் கேர்ள் வந்து அவளோட ஃப்ரெண்டை ஸ்பைடர் தூக்கிட்டு போயிட்டதா சொன்னான். எல்லோரும் மஷ்ரூம் பாயை தேடி போனாங்க. மஷ்ரூம் பாய் ஸ்பைடர் வெப்பில் தொங்கிட்டு இருந்தான். ப்ரீ சொன்னா, ஜெஃப், அவனை காப்பாத்து. சே, அது பார்க்கவே மோசமா இருக்கு. நீ உன் மேஜிக் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற சொல்லுன்னு ஜெஃப் சொன்னான். ஜெஃப் மஷ்ரூம் பாயை காப்பாற்ற ஸ்பைடர் வெப் மேலே ஏறி போனான். ஸ்பைடர் அவனை அட்டாக் பண்ணுச்சு. ப்ரீயும் டீனாவும் ஸ்பைடரோட சண்டை போட்டு அதை துரத்துனாங்க. ஜெஃப் மஷ்ரூம் பாயை காப்பாத்தினான். மஷ்ரூம் கேர்ள் சொன்னா, முன்பு நாங்களும் உங்களை போல பூமியின் மேல் சந்தோஷமா வாழ்ந்தோம். மரங்கள் எங்களுக்கு நிழலும் காற்றும் தண்ணீரும் தந்தன. ஆனால் சிலர் எல்லா மரங்களையும் வெட்ட ஆரம்பித்தார்கள். அதனால் மழை வராமல் நிலம் வறண்டு போனது. எங்களுக்கு வாழ இடம் இல்லாமல் இந்த மஷ்ரூம் வில்லேஜை கட்டிட்டு இங்க வந்துட்டோம். Thank you, Bree, Tina and Jeff. Come again.